ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. இந்த வார்த்தையை சொல்ல ரொம்ப நாள் காத்திருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப நாள் வீடியோ பண்ணல. அதுதான் சரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஓப்போலேருந்து வந்துக்கூடிய இந்த ரெனோவில் புது ஃபோன் ஓப்போ ரெனோ 6 ப்ரோ, இந்த ஃபோனோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்ன இருக்குது இந்த ஃபோனில், வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் அதோட வெயிட்டே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா 177 கிராமுக்கான வெயிட்டும், திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.9 மில்லிமீட்டருக்கான திக்னஸோடு எடுத்து வந்திருந்தாங்க. இந்த பேக் டிசைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்லாம் அடிச்சிங்கன்னா ஒரு 4-5 கலர் தெரியும். இல்லை ரெனோ க்ளோ ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 4-5 கலர் தெரியும். ஒரு டீசெண்டான மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பேக் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் பார்த்திங்கன்னா ஏஜி கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசைன் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக, பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரீமியமாக. ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்திங்க அப்படின்னா அப்படியே பவர் ஆஃப் ஆன் பட்டன் கீ மட்டும் இருக்குது. பாட்டமுக்கு வந்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்பீக்கர்ஸ், சார்ஜிங் போர்ட், அதுக்கு அடுத்து சிம் ஸ்லாட், இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே பார்க்க முடிஞ்சுது. டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபோன்ஸில் ஃப்ரேம்ஸ் அலுமினியமில் எடுத்து வந்திருக்காங்க. டிசைன் வைஸில் நல்லா இருந்தது. ஒரு ப்ரீமியமான மேட் ஃபினிஷாக பார்க்க முடிஞ்சது. நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் வியூக்கு வந்து அப்படின்னா டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஓஎல்இடி டிஸ்பிளே இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம். 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 180 நிட்ஸ்க்கான ஸ்க்ரீன் சென்சிட்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. HDR 10+க்கான வீடியோ சப்போர்ட்டிங் இருக்குது. உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருந்தது. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு இந்த பார்டர்லெஸ் ஸ்க்ரீன் பார்க்க நல்லா இருந்தது. கைக்கு ஹேண்டில் பண்ணுறக்கும் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஓப்போன்னு வரும்போது இந்த கேமராவுக்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். கேமராவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 4 கேமரா இருக்கக்கூடிய செட்டப் பார்க்க முடிஞ்சுது. ப்ரைமரியாக ஒரு 64 மெகாபிக்சலுக்கான சென்சார், அடுத்து ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. 64 மெகா சென்சாரில் நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ அந்த கணக்குக்கு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, நான் கொடுத்துருக்கிறது ஓகேன்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸில் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்களை அதிகமாக கூட்டி கொடுத்து இன்னுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக சொல்ல பண்ணோம்னா பொக்கே மோடில் இன்னுமே நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. பொக்கே ஃப்ளார் மோடுங்கிற சில விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் ரிவ்யூவில் முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் டைமென்சிட்டியோட 1200 ப்ராசர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமென்சிட்டியோட ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இது. இதை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 5G கனெக்டிவிட்டியும் இங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு 11 வந்து இந்த ஃபோன் ரன் ஆகுது. கலர்வைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கலர்வைஸ் 11.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆப்டிமைசேஷனுக்கு நல்லாவே இருக்கும். கலர்வைஸ் வந்து ரொம்பவே கிளிக்கியாக யூஸ் பண்ண ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓப்போ ஓஎஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வகையில் கலர் ஓஎஸ் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். கஸ்டமைசேஷனும் நல்லாயிருக்கும். CPU பொறுத்த வரைக்கும் மாலி G77MC9 கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த கேம்ஸ் விளையாடுறத நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணி கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு அதையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலிங் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். ஓப்போ இன்னுமே நிறைய ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போல் ஓப்போவோட அந்த கேம் பூஸ்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபோனில் இருக்குது. அது இன்னுமே நீங்கள் கேம் விளையாடும்போது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டர் பண்ணி கொடுக்கும். பேட்டரியும் ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். அடுத்து வந்து ஃபோனோட வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 12 GB 256 GB ஸ்டோரேஜோட வேரியன்ட் எடுத்துகிட்டு வராங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்பேமை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. வேணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம் தேவைப்படும் போல் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஃபோனோட பேட்ரி வெயிட் கம்மியாக இருந்தால் கூட பேட்டரியை குறைக்கல. 4500 mAh கொடுத்துட்டாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 31 நிமிஷத்தில் உங்கள் ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். ஃபோனோட ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களை பண்ணியிருந்தால் கூட அதை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 40,000 ரூபா ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. இந்த விலைக்கு வந்து ஒருத்தான்னு கேட்டால் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான விஷயமா இருக்குன்னே நான் சொல்லுவேன். 40,000 ரூபாங்கிறது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். இருந்தாலும் இந்த ஃபோன் வாங்கணும், இந்த ப்ரைஸிங்க்கு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வாங்காதவங்க ஃபோன் நல்லா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அன்பாக்சிங்கும் இன்னும் ஃபுல் ரிவ்யூவுமே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.